5-6 வயசுல நடிக்க வந்தார். ராத்தூர் கண்ணம்மாள் நடிக்க வந்தவர் இன்னைக்கு தக் லைஃப் வரைக்கும் அவருடைய பயணம்ங்கிற பார்த்தா சினிமா எடுக்கிறாரு, சினிமா ப்ரொடியூஸ் பண்றாரு, சினிமா நடிக்கிறாரு, சினிமா டைரக்ஷன் பண்றாரு, இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் படத்தை தயாரிக்கிறார். முழுவதுமாக சினிமா மட்டும்தான் அப்படிங்கிறத வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அப்படி ஒரு சாதனையாளர். பிக் பாஸ் அவர் நடத்துறப்ப சில இன்னசென்ட்டாக கேள்வியெல்லாம் கேட்பாங்க. எதுக்குமே கோபம் பட முடியாது. டீச்சர் மாதிரி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அவங்க சொல்றதை கேட்பார். இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு நபர் அவங்க சொல்றதை காது கொடுத்து கேட்டு வாங்கிட்டு அதுக்கு திருப்பி ஒரு பதிலும் சொல்லுவார். நான் பண்றது ஒரு டிவி ஷோ தான், காசு கொடுக்குறாங்க பண்ணலாம், ஏனோ தானு பண்ணிட்டு போயிடலாம். அதுல என்ன பண்ண முடியும், அதுல இன்ஃபர்மேட்டிவ் என்ன பண்ண முடியும்? எந்த தொழிலே நீங்க எதை செஞ்சாலும் பெர்ஃபெக்டா பண்ணுங்க, அதுல முழு ஈடுபாடோட பண்ணுங்க, அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழு கலைஞன் அப்படின்னா கமலா. சொந்த படம் எடுக்கிறது நஷ்டமா போயிருது, ஒரு படம் நடிக்கிறாரு, திருப்பி கொண்டு வந்து காசு போடுறாரு, திருப்பி அதை நஷ்டமா போகுது, திருப்பி ஒரு படம் எடுக்கிறாரு. இப்படிதான் அவர் லைஃப் வந்து பெருசா சேவிங்ஸோ பெருசா வந்து ஒரு மால் கட்டியிருக்கோம், கல்யாண மண்டபம் கட்டியிருக்கோம், எதுவுமே கிடையாது. நடிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, திருப்பி அந்த காசு போட்டு படம் எடுக்கிறாரு. இதுதான் அவருடைய முழுவதுமாக சினிமாவுக்காக முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்த ஒரு கலைஞர் தான். ஒரு பக்கம் தக் லைஃப் பட ஷூட்டிங், ஒரு பக்கம் கூலி பட ஷூட்டிங் நடக்குது. இவரு காலையில கமல் இருக்காரான்னு போய் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு அவர் கூட உட்காந்து பேசிட்டு வந்துட்டாரு. மதியம் லஞ்சுக்கு இவர் அந்த அவருடைய ஸ்டுடியோக்கு போயிட்டாரு. ஏன்னா காலையில நீ வந்து பார்த்துட்டு போனாரு, நான் மதியம் நான் பார்க்கணும். இந்த பாண்டிங் இருக்குல்ல, இது ஒரு மெச்சூர்டான அந்த மெச்சூர்ல தான் வரும். எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் சார் இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கமல் அவர்கள் அவரோட 71வது பிறந்தநாள் வருது. அது மட்டும் இல்லாமல் 2-3 வருஷமாக நாயகன் படம் ரீரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த நாயகன் படமும் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றின உங்களோட முதல் கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் தான் சார். இல்லை, கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரை தமிழ் சினிமாவினுடைய பொக்கிஷம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி அவர் முழுவதுமாக அவருக்கு 71 வயசு ஆகுது. 71 வயதில் 5 வயதில் 6 வயதில் நடிக்க வந்தார். இன்னைக்கு அடுத்து 65-66 வருஷமாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு, அந்த ஹீரோவாக இருக்கிறாரு. எல்லா கிராஃப்ட்டும் தெரிஞ்சவர். நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமரா வீடியோ கேமராவில் டிஜிட்டல் கேமராவில் படம் எடுக்க முடியும் அப்படின்னு வேர்ல்டு வைடு ஒரு டெக்னாலஜி வந்த பிறகு முதல்ல அதை கொண்டு வந்து அவரே முதல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு படம் பண்ணுறாரு. மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் பண்ணி அதை தேட்டரில் கொண்டு வைக்கிறார். இந்த ஆவிட் எடிட்டிங் இருக்குது பாருங்கள், ஆவிட் எடிட் முதல்ல வந்து ஃபிலிமில் தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஃபிலிமில் ஷூட் பண்ணி அதை வந்து ரிவர்ஸ் டெலிசினியில் வந்து கன்வெர்ட் பண்ணி டேப்பாக கன்வெர்ட் பண்ணி அதை போய் வந்து எடிட் பண்ணுவாங்க, நெகட்டிவ் எடிட் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அதை வந்து ஆவிட் எடிட்டிங் கொண்டு வரார். அதை எப்படிப்பா ஃபிலிமில் வந்து இதில் எடிட் பண்ண முடியும், ஃபிலிமில் எடுக்கிறத வந்து இப்போ கம்ப்யூட்டரில் எப்படி எடிட் பண்ண முடியும், இல்லை பண்ண முடியும்ட்டு அந்த ஃபிலிமை வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணக்கூடிய அந்த ஆவிட் எடிட்டிங்கை முதலில் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தது கமல்ஹாசன் தான். மகாநதி படத்தில் கொண்டு வர்றாரு. அதான் அது மாதிரி இங்கே உலகத்தில் என்னென்ன டெக்னாலஜி வருதோ சினிமா தொடர்பான அத்தனை டெக்னாலஜியும் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து அதை அவரே வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செக் பண்ணி அதை வந்து தமிழ் சினிமாவுக்கு டெடிகேட் பண்ணிடுவார். இப்படி முழுவதுமாக சினிமா மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 65 வருஷமாக இண்டஸ்ட்ரி விவரம் தெரிஞ்ச காலத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன். 5-6 வயசுல நடிக்க வந்தார். ராத்தூர் கண்ணம்மாள் நடிக்க வந்தவர் இன்னைக்கு தக் லைஃப் வரைக்கும் அவருடைய பயணம்ங்கிற பார்த்தா சினிமா எடுக்கிறாரு, சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, சினிமா நடிக்கிறாரு, சினிமா டைரக்ஷன் பண்ணுறாரு, இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் படத்தை தயாரிக்கிறார் அப்படின்னு வேறு எந்த தொழிலுமே இல்லை, வேறு எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லை. முழுவதுமாக சினிமா மட்டும்தான் அப்படிங்கிறத வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அது ஒரு பெரிய ரெக்கார்டு, அது ஒரு சாதனை தான். அப்படி ஒரு சாதனையாளர். கிட்டத்தட்ட இன்றைக்கி அவருக்கு 71வது வயசு நடஞ்சிருக்கு. 71 வயசுனா நான் அவர் நம்ப மாட்டார், அவரே சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒன்றும் கற்றுக்கிட்டே இருக்கார். அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்பயும் நம்ம ஆக்டிவாகவே இருக்கணும், புதுசான விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும், அதில் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ அவருடைய காலகட்டத்தில் இருந்த நடிகர்லாம் பல பேர் நீங்கள் இல்லவே இல்லை. ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, டெக்னீஷியன் கிடையாது. ஆனால் அவர் எத்தனை காலகட்டத்தில் தாண்டி வந்திருக்காரு பாருங்கள். இளையராஜா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுக்கு இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் ஒர்க் பண்ணியிருக்காரு, இளையராஜா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஏஆர் ரஹ்மானோட ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி அனிருத் வரைக்கும் சாயபிங்கிற வரைக்கும் வந்துட்டார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ண அவர். நான் எப்போ ஒரு விஷயத்தை பிரமிச்சு பார்த்தோன்னா, பிக் பாஸ் அவர் இதை நடத்துகிறப்ப அங்கே சின்ன பசங்க சின்ன சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ரெண்டாவது அவங்க வந்து சில இன்னசென்ட்டாக கேள்வியெல்லாம் கேட்பாங்க. எதுக்குமே கோபம் பட முடியும், எதுக்கு அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆமாம். ஆனால் இருந்தாலும் அவங்கள்ட்ட பொறுமையாக கை கட்டி நின்று ஒரு டீச்சர் மாதிரி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவங்க சொல்கிறத கேட்பார். இன்றைக்கி கேட்குறது தாங்க பெரிய விஷயம். எனக்கு எல்லாமே தெரியும், நீ ஏன்டா கேட்குறன்றதான் நீங்கள் இன்றைக்கி பெரிய பிரச்சனையே. ஆனால் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு நபர் புதுசாக வந்த ஒரு ஆட்கள்கிட்ட அவங்க சொல்கிறதை காது கொடுத்து கேட்டு வாங்கிட்டு அதுக்கு திருப்பி ஒரு பதிலும் சொல்லுவார். அதாவது நான் பண்ணுறது ஒரு டிவி ஷோ தான், காசு கொடுக்குறாங்க பண்ணலாம், ஏனோ தானு பண்ணிட்டு போயிடலாம். அதில் என்ன பண்ண முடியும், அதில் இன்ஃபர்மேட்டிவ் என்ன பண்ண முடியும், புக்கு சொல்கிறது, தான் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் சொல்கிறது,
முக்கியமான ஏதாவது ஒரு சம்பவத்தை பேசி கோட் பண்ணி சொல்கிறது, அப்போ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அவங்க சொல்கிறத கேட்குறது, அவங்கள்ட்ட ஏதாவது நம்ம கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்குறப்ப எந்த தொழிலையும் நீங்கள் எதை செஞ்சாலும் பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள், அதில் முழு ஈடுபாடோடு பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழு கலைஞன் அப்படின்னா கமலஹாசன் தான். சார் கமலஹாசன் ஒவ்வொரு இதுவாக இருக்குது சார். கமலஹாசன் as a நடிகர் நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் நடிகராகவுமே அவர் தொட்ட உயரத்தை நடிப்பில் இன்னும் யாரும் தொடலதுன்னு சார். கண்டிப்பாக தொட முடியாது, தொடவும் இல்லை. ஏன்னா வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நடிப்பினுடைய அந்த பரிணாமம் மாறும். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சத்தமாக பேசுவாங்க, வசனங்களை வந்து சத்தமாக பேசணும், ஹை பிச்சில் பேசணும். ஏன்னா ட்ராமாலேருந்து வந்தவங்க எக்ஸ்பிரஷனை வந்து ஓவராக காட்டணும், கேமரா முன்னாடி போய் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் பார்த்தா அந்த ரியாக்ஷன்ஸை வந்து கேமரா முன்னாடி போய் காட்டுவாங்க, க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. ஆனால் அது அந்த காலத்தில் அடாப்டாக இருந்தார். அதற்கு பிறகு ஈஸ்ட்மென்ட் கலர் வருது, அதுலேயும் அடாப்டாக இருந்தது. அதுக்கு பிறகு கலர் படங்கள் வருது, இன்றைக்கி டிஜிட்டல் வரைக்கும் வருது. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான தன்னுடைய நடிப்பை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தார். இன்றைக்குள்ள ஆட்களுக்கு எது பிடிக்கும், இந்த ரேஞ்சில் நம்ம பேசுகிறோன்னா நம்ம வந்து சரியாக இருக்காது. அந்த காலத்தில் செந்தமிழில் பேசி நடிச்சிருந்தாங்க, அது வேண்டாம். ஒவ்வொரு காலத்துக்கு வர தன்னை அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கார்ல. அப்போ அதுவே ஒரு பெரிய விஷயம். தனக்கு இன்றைக்கி என்ன கரெக்டில் மார்க்கெட்டில் என்ன இருக்குது, அவங்களோட போட்டியாக இருக்குது. இன்றைக்கி வந்து கவின் கூட ஈக்குவலான ஒரு போட்டி கொடுக்கக்கூடிய போட்டியாளராக இருக்கிறார். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் இன்றைக்கி கவினுக்கும் ஒரு போட்டியாளராக நிற்கிறார். அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமான, இன்றைக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, ஓப்பனிங் இருக்குது. அப்படிங்கும்போது அதுலேயே ஒரு பெரிய சாதனை இல்லை சார். அவர் வந்து நிறைய பேர் அவரோட அந்த சிங்கிங் டேலண்ட்டை வந்து லைக் பேச மாட்டாங்க. அவர் வந்து பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் எல்லாமே இருந்தாலும் அவரோட ஒரு சிங்கராகவே வந்து அவர் தொட்ட சாங்ஸோ இதுவோ யாருமே டச் கூட பண்ண மாட்டாங்க. அதுக்கு இளையராஜா தான். இளையராஜாவும் அவரும் டெக்னீஷியனை தாண்டி நல்ல ஃப்ரெண்டு. அந்த பன்னீர் புஷ்பங்களைன்னு ஒரு பாட்டு, அதான் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் முதல்ல பாட வச்சுருப்பார்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், இளையராஜா கூட ஒரு மேடையில் இந்த மாதிரி இந்த பாட்டு பாடுறப்போ வந்து அவர் மலையாள படங்கள் நிறைய அடிச்சிருந்தாரு. அங்கே போயிட்டு வந்தது பிறகு ஒரு ஸ்லாங்கே மாறி போச்சு, தமிழில் வந்து மலையாளம் மாதிரியே பாடுறாரு அப்படின்னு. அப்போ அவங்களுக்கும் நல்ல ஒரு இது இருந்துச்சு. இளையராஜாவுக்கு தெரியும் இந்த பாட்டை கமல் பண்ணது கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த பாட்டை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கு. அதான் சொல்லணும், எதை கொடுத்தாலுமே அதில் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணணும், சரியாக பண்ணணுன்ற ஒரு டெக்னீஷியன் வந்து கமலஹாசன். இன்றைக்கி மெய்யழகனில் வந்த அந்த யாரோ பாட்டு கூட அவர் படம் கிடையாது, பட் அது தனியாக நிற்கிது. இல்லை, தனியாக நிற்கிதுனா கூட அதில் மெனக்கெடுதல் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பிக்சர் நல்லா பாட முடியாதுங்க, வேணாண்டு போயிடலாம். அதெல்லாம் பணத்துக்காக பாட போகிறாரு. சரி, இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு ஒரு மியூசிக் டேரக்டர் கேட்குறாரு, தோணுதில்ல அவருக்கு, அப்போ நம்ம போய் செய்வோம், நம்ம வேலையை அதுதானே அப்படிங்கிறதுல அதில் பண்ணிருக்காரு. அது உண்மையிலேயே அது இல்லை, எதை சொன்னேன், எதை சொன்னாலுமே எதை செய்தாலுமே அதில் ரொம்ப நிறைவாக செய்யணுன்ற ஒரு நபர் தான் கமலஹாசன். அஸ் ஒரு ஸ்டோரி டெல்லர் ஆர் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக உங்களுக்கு என்னென்ன படம்? தேவர்மகன் சான்ஸே கிடையாது. தேவர்மகனில் வந்து எப்படி அந்த ஸ்லாங்கை பிடிச்சாருன்னே தெரியாது. ரெண்டாவது, ஒவ்வொரு ஸ்லாங்குக்கும் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மதுரை சைடு ஸ்லாங்கில் வந்து அதுக்கு அந்த மொழிக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், அதை கரெக்டாக பிடிப்பார். அப்படியே நீங்கள் கட் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்க, இங்கே நம்ம சென்னை லாங்குவேஜுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும், அதையும் அதை கரெக்டாக அது ஏனோ தானெல்லாம் பண்ண மாட்டார், அது பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் யாரோ ஒருத்தரை பார்த்த மாதிரியே இருக்கும். அதெல்லாம் வந்து அது மெனக்கெடுதல் தான். அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டராக நீங்கள் பார்க்குறப்ப எனக்கு பார்த்தது வந்து தேவர்மகன் தான். அந்த டைலாக்காக இருக்கட்டும், அந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதமாக இருக்கட்டும், அது அந்த மாயன் கேரக்டர்னு சொல்லிட்டு அந்த நாசருடைய கேரக்டரு. அப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டில் யாரும் தான் தண்ணி அடிச்சுட்டு ஒரு கேரக்டர், அது தலைவாசல் விஜய் கேரக்டராக இருக்கட்டும். இதை நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறையா குடும்பங்களில் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அப்படியே பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறது, அந்த கேரக்டர் பேசுகிற டைலாக் முதற்கொண்டு எப்படி அந்த வட்டார வழக்கு, அந்த இன்டீரியர் கிராமங்களில் எப்படி அந்த வார்த்தைகளை அவர் எங்கே கேட்டார், எப்படி அதை டைலாக்காக எழுதினாருன்றதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய பேர் டிஸ்கஷனில் இருந்தால் கூட இவர் தான் டிசைட் பண்ண போகிறாரு. எனக்கு வந்து ஒரு ரைட்டராக வந்து நான் மிரட்டு போனது வந்து தேவர்மகன். சார், எனக்கு அதே மாதிரி நீங்கள் லாங்குவேஜ்னு ஒரு விஷயம் டச் பண்ணீங்க. எனக்கு 2 விஷயங்கள் இதில் கேட்கணும்னு நினச்சேன் சார். ஒன்று வந்து அவர் பஞ்சதந்திரம் படத்தில் வந்து இந்த லாஸ்ட் சீனில் ஒரு ரவுண்ட் ட்ராலியில் அவர் வந்து எல்லாருக்குமே பதில் சொல்லுவார் அவங்கவுங்க லாங்குவேஜில். அது ஒன்று. இன்னொன்று இடத்துல வந்து கோயசரில் தான் சதிலீலாவதி படத்தில் பண்ணோம், ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கோயம்புத்தூர் பாஷை வரும். நான் வெயிட் பண்ணுறேன், அதுக்குன்னு வெயிட் பண்ணி அந்த கோயம்புத்தூர் பாஷை பேசினதாகட்டும், அதெல்லாம் இன்னொரு நடிகர்கள் இங்கே பண்ணுறது யோசிப்பாங்களா சார்? கண்டிப்பாக யோசிப்பாங்க. நீங்கள் மைக்கேல் மதன காமராஜனில் பார்த்தீங்கன்னா 4 கேரக்டருக்கு கெட்டப் மட்டும் போட்டுவிட போகிறாது, பத்தாது. 4 கேரக்டருடைய வாய்ஸ் மாடுலேஷன் மாற்றணும்.
அது ஒவ்வொன்றுக்கும் ஒன்று பண்ணுவார். ஒன்று வந்து பாலக்காடு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுவார், பாலக்காடு தமிழ் பேசணும். ஒன்று வந்து ரகடான வாய்ஸ் பேஸ் வாய்ஸில் பேசணும். இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் கேரக்டர் பேசணும். எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுவார். அது வந்து ஆக்டிங் மட்டும் கிடையாது, பாடி லாங்குவேஜ் வாய்ஸையும் மாற்றுவார். அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் தான். அதெல்லாம் வந்து மெனக்கெடுதல், அதை வந்து அப்சர்வேஷன் பண்ணுறது, அது கற்றுக்கிறார், நிறையா கற்றுக்கிறார், நிறையா படிக்கிறார் அப்படின்றாங்க. நிறையா விஷயங்கள் படிக்கிறார், நிறைய ஆட்கள்கிட்ட கற்றுக்கிறது. ஒரு முறை வந்து எஸ்பி முத்துராமன் சார் தான் சொன்னார், ஜப்பானின் கல்யாணவன் படத்துக்கு வந்து ஷூட்டிங் போயிட்டு வந்தோம், படம் பேக்கப் ஆயிடுச்சு, எல்லோரும் வந்து ஷாப்பிங் போனோம், கமலை காணோம், எங்கேயோ ஷாப்பிங் போயிட்டு வந்தார். வந்தப்போ 2 பேக் நிறையா ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். என்ன இவ்வளோ வாங்கிட்டு வர்றா, என்ன வீட்டுக்கு வாங்கிட்டு போறியா, இல்லாட்டி ஸ்வீட் வாங்கிட்டு போறியா, சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போறியா, பெர்ஃப்யூம்ஸ் வாங்கிட்டு போறியான்னு கேட்டுருக்காரு போல. இல்லை சார் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்த பிறகு ஏர்போர்ட்டில் ஏதோ வந்து அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி பார்த்த பிறகு ஃபுல்லாக வந்து சினிமா சம்மந்தப்பட்ட அந்த அதில் வி ஃபைண்டரு, அந்த கேமரா, மீட்ரு, லேட்டஸ்ட் அட்வான்ஸ் சினிமா வந்ததெல்லாம் அப்புறம் வாங்கிட்டார். ஒரு ஷாப்பிங் போனால் கூட அவருக்கு அந்த சினிமா நான் தான் அதுக்கு அதை பார்த்து தான் சினிமா கலெக்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அது நம்ம சினிமா கலைஞராக கமல்ஹாசனை மட்டும் நீங்கள் விட்டுருங்க, எல்லாருக்குமே அது இருக்கணும். நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அதில் நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறனால தான் அவர் இவ்வளோ நாள் இருக்கார். ஒரு தொழில் ரொம்ப நாள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதில் அந்த தொழில் கொடுக்கக்கூடிய டெடிக்கேஷன், அது கமல் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டார். படம் எடுக்கிறாரு, சொந்த படம் எடுக்கிறாரு, நஷ்டமாக போயிடுது. ஒரு படம் நடிக்கிறாரு, திருப்பி கொண்டு வந்து காசு போடுறாரு, திருப்பி அதை நஷ்டமாக போகுது, திருப்பி ஒரு படம் எடுக்கிறாரு. இப்படி தான் அவர் லைஃப் வந்து பெருசாக சேவிங்ஸோ, பெருசாக வந்து ஒரு மால் கட்டியிருக்கோம், கல்யாண மண்டபம் கட்டியிருக்கோம், தியேட்டர் கட்டியிருக்கோம், எதுவுமே கிடையாது. நடிக்கிறாரு, படம் எடுக்கிறாரு, திருப்பி அந்த காசு வந்து போட்டு படம் எடுக்கிறாரு. இதுதான் அவருடைய முழுவதுமாக சினிமாவுக்காக முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்த ஒரு கலைஞன் தான். சார், கமல் சார் பற்றி இன்னொரு விஷயம் கேட்கணுன்னா, வேல்யூங், அதாவது உங்களோட ஒரு கவுண்டர் பார்ட் அவர் தான் உங்களோட, நீங்கள் திரையில் வந்து அவர் தான் உங்களுக்கு கவுண்டர் பார்ட் அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னி வரைக்குமே 2 பேருமே மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இல்லாமல் நம்மளே பார்க்குறோம். அது எவ்வளோ முக்கியமான விஷயம், ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம், பலரும் கற்றுக்கிற வேண்டிய விஷயம். நட்புக்கு 2 பேரும் கொடுக்கக்கூடிய மரியாதை. ஒரு பக்கம் தக்லைஃப் பட ஷூட்டிங், ஒரு பக்கம் கூலி பட ஷூட்டிங் நடக்குது ஒரே ஃப்ளோரில். இவர் காலையில் கமல் இருக்காரான்னு போய் பார்த்துட்டாரு, பார்த்துட்டு அவர் கூட உட்காந்து பேசிட்டு வந்துட்டார். மதியம் லஞ்சுக்கு இவர் அந்த அவருடைய ஸ்டுடியோக்கு போயிட்டார். ஏன்னா காலையில் நீ வந்து பார்த்துட்டு போனார், நான் மதியம் நான் பார்க்கணும். இந்த பாண்டிங் இருக்குல்ல, இது ஒரு மெச்சூர்டான அந்த மெச்சூரில் தான் வரும். 2 பேரும் சமகாலத்தில் வந்து என்ன கொடுமைன்னா, கமல் ஹீரோ ஆகிட்டார், ஹீரோவான படத்தில் இவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணார் ரஜினிகாந்த். கமல் ஹீரோ, இவர் வில்லன். ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக, அதுவும் சமகால ஒரு போட்டியாளராக இருந்தவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்கிறது, இது நம்ம கற்றுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் தான். அது கமலஹாசன் அப்படின்னு சொன்னாலே வந்து அவரோட கான்ட்ரவர்சிஸும் வந்து சேர்ந்து வந்துடும். நிறைய கான்ட்ரவர்சிஸ்க்கு அவர் இது பண்ணுறது, விஸ்வரூபம் கான்ட்ரவர்சி இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு பிரச்சனைகள், டைட்டிலுக்கு பிரச்சனை, விருமாண்டி படத்துக்கு வந்து டைட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு கேட்குற அகேன்ஸ்டாகவே கோர்ட்டுக்கெலாம் போயிருக்காரு. ஏன் சார் அவருக்கு மட்டும் அந்த பிரச்சனைகள் வந்து? இல்லை, சினிமாவில் வந்து எல்லாருக்குமே அந்த கான்ட்ரவர்சி வரும். விருமாண்டின்னு ஒரு பேரை வச்சுட்டு சண்டியர்னு வச்சாங்க. சண்டியர்னு வைக்கக்கூடாது, அது வந்து விருமாண்டின்னு மாற்றுங்கன்னா அன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பினாங்க. விஸ்வரூபம் படத்தில் சில காட்சிகள் ஆட்சேபணமாக இருந்தது, அதுக்காக பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவரை மாற்றப்பட்டதுன்னு வச்சுங்களேன். அது ஒரு இவ்வளோ காலத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அது பெருசாக கான்ட்ரவர்சியாக மக்கள் அவர் மேலே கோவப்படக்கூடிய அளவுக்கு ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. ஒரு டைட்டில், ஒரு சில படம், பெருசாக வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கிட்ட. சார், அதே மாதிரி வந்து கமல் அவர்கள் அப்படின்னாலே கற்றுக்கிறத பற்றி நீங்கள் பேசுனீங்க. இப்போ கூட போய் ஒரு ஏஐ கற்றுக்கிட்டு அதை வந்து தன்னோட படங்களில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாருல்ல சார், அது வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஆகட்டும், இல்லை இப்போ இருக்கிற சினிமா ஜென்ரேஷன் என்ன சார் அது கற்றுக்கணும்? அதை முதல்ல கற்றுக்கணும். அவர் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறார் இந்த வயசில், எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் தேடி தேடி போய் கற்றுக்கிறாரு, அதுக்காக தன் மெனக்கெடுறாரு, டயத்தை ஒதுக்குறாரு. அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் அவர்கிட்ட கற்றுக்கணும். அவர் வேறு எதுனாலும் கற்றுட்டு போட்டோம், நீ அவர்கிட்ட கற்றுக்கிற வேண்டிய இந்த விஷயம் இருக்குது. அவரோட ஐகானிக் ஃபிலிம் அப்படின்னாலே அவரோடதும் கிடையாது, தமிழ் சினிமாவோட ஒரு மோஸ்ட் ஐகானிக் ஃபிலிம்னா நாயகன். ஒரு பக்கம் மணிரத்னம், இந்த டிராகன் இருக்கும்ல சார், அந்த மாதிரி கமல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட பிறந்த நாளுக்காக ஒரு 2 வருஷமாக ட்ரை பண்ணுறதாங்க. இந்த இயர் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றின இல்லை, நாயகன் படம் வந்து கரெக்டான டைம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு ஜெனரேஷனுக்கு அந்த படமே தெரியல, ஆனால் அந்த படத்தை பற்றி கேள்விப்படுறாங்க. நாயகன் ஒரு படம் வச்சாமே, நேற்று கூட ஒரு பையன், தம்பி ஒரு பையன் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு, காலேஜ் ஸ்டூடெண்ட். என்கிட்ட கேட்டார், படம் எப்படி இருக்குன்னு. போய் பார்த்து வந்து என்கிட்ட சொல்லு, நல்லா இருக்கா இல்லையான்னு, அப்புறம் அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு. இல்லை, அந்த படம் என்ன மாதிரி இருக்காது, எதுவுமே சொல்ல மாட்டேன், படத்தை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த படத்தை பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நாயகன்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் அடிக்கடி பேசுகிறாங்க, அப்படி அந்த படம் என்ன படம்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ அவங்களெலாம் பார்க்கறதுக்கு இந்த படம் வந்து அதில் இருக்கும். அந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வேலை பார்த்துப்பாங்க. கமல்ஹாசனாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், பிசி ஸ்ரீராமாக இருக்கட்டும், தோட்டாதர்ணி, எல்லாருமே
அதெல்லாம் நீங்கள் செட்டுன்னே சொல்ல முடியாது. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்குறப்ப, அந்த படத்தை பார்க்குறப்ப எப்படி அதெல்லாம் பண்ணாங்க? எந்த டெக்னாலஜியுமே கிடையாது, மானிட்டர் கிடையாது அந்த காலத்தில். ஃபிலிமில் தான் பண்ணோம். அந்த ஃபிலிம் இப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு அடி போயிடும். அப்புறம் ஃபிலிம் கேனில் ஒரு அடிக்கு ஒரு கேனுக்கு வந்து 400 அடி இருக்கும். இதில் தான் படம் பண்ணோம். அந்த படத்தை நீங்கள் கேமரா ஷூட் பண்ணிங்கன்னா அதை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன இருக்குன்னே பார்க்க முடியும். அப்புறம் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் தான் படமே எடுக்கிறாங்க. நீங்கள் இந்த இது வச்சுருக்கிறோம், இந்த கலர் கரெக்டாக இருக்கும், இந்த லைட்டிங் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் மீட்டர் பார்த்து எடுக்கிறாங்க. அப்போ அப்படி அந்த உள்ள காலகட்டத்திலேயே அவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக இருக்கும் படம். இன்றைக்கி பார்த்தா அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமாம், அந்த நான் சித்தாள் தீபாவளி பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பாட்டு எப்படி பண்ணாருன்னே தெரியல. அந்த பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய அந்த வீடுகள், அந்த செட்டு அது ஆமாம், வீனஸ் வீடியோவில் போட்டு எடுத்தாங்க. அந்த செட்டுகள்லாம் பார்க்குறப்ப அவ்வளவு இதாக இருக்கும். அப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக சிந்திச்ச ஒரு படம் நாயகன். ரீரெக்கார்டிங் சொல்ல வேணா, இளையராஜா அங்கங்கே வந்து அவருடைய ஆளுமையை காமிச்சிருப்பாரு. ஒரு இடத்துல அவர் ஹீரோவாக தெரிவார். சார், எனக்கு அந்த படத்தில் வந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ யங் பாய், ஒரு யங் மேன்லேருந்து ஒரு ஓல்டர் பர்சனுக்கு, அது ஒவ்வொரு நடையில் அவரோட சின்ன சின்ன விஷயங்களில் காமிச்சிருப்பார்ல சார். அது எவ்வளோ பெரிய ஆக்டிங் ஸ்கூல் சார் அது. இல்லை, நீங்கள் ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தாலே சொல்லியிருப்பார். இவர் அங்கேருந்து ஓடி வருவார். அந்த ஒருத்தர் குழம்பு வந்துட்டு அப்படியே கிடுக்கிடுன்னு ஓடி வந்து அப்படி ஒரு மேட்டில் அப்படி ஏறி நிற்கிற பார்த்தா பெரிய பையனாக இருப்பாப்புல. அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் என்னன்னா, இவர் வந்து இப்படி ஆக போகிறாருங்கிறத சிம்பாலிக்காக ஒரு ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. அங்கே அந்த கொல்லி வச்சுட்டு அங்கேருந்து ஓடி வருவாப்புல. ஓடி வந்து ஒரு பெரிய ஒரு மேடு மாதிரி இருக்கும். அங்கே ஏறி நின்று பார்க்குறப்ப அப்படியே கேமரா கிரேனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஷாட்லேருந்து காட்டுவாங்க. பார்த்தா ஒரு இதான் நிற்பார். அந்த ஷார்ட் கம்போசிஷனே பூசார். அப்போ சினிமாவுக்கு ஒரு கிராஃப்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சீனை வந்து இப்படி தான் எடுக்கணும், 4 ஷாட்டுக்குள்ளே 5 ஷாட்டுக்குள்ளே தான் கன்வே பண்ணணும், இப்படி தான் க்ளோஸ்அப் வைக்கணும், இப்படி தான் ப்ரொஃபைல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருந்துச்சு. அது பூரா உடைச்ச போடும் நாயகன் தான். ஏன் ஒரு ஹீரோவை பின்னாடி இருந்து காட்டக்கூடாதா சார்? அதில் 3 தடவை பின்னாடி ஷார்ட்ஸ் இருக்குங்க சார். அவர் லைஃப்பில் ஒரு விஷயங்கள் நடக்கும்போது 3 தடவையும் அந்த பின்னாடி நிற்கிற அந்த கையை இப்படி பின்னாடி கட்டிட்டு இருக்க ஷார்ட்ஸ் இருக்கும். அதான் சொல்கிறேன், இப்படி தான் நீங்கள் ஷார்ட் கம்போஸ் பண்ணணுங்கிற ஒரு ஃபார்மெட்டை உடைச்ச படம் அது. அந்த ஒரு அம்மா வந்து வீட்டில் வந்து வெளிநாய்க்கிறே அப்படின்னு கத்தும், கதறி கேட்பாங்க. என்னன்னு கேட்க மேலே வருவார். அப்போ ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க, இப்படி வச்சுருப்பாங்க. ஒரு ஃப்ரேம் இப்படி இருக்கும். அப்படிலாம் அந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு ஃப்ரேம் வைக்க மாட்டாங்க. ஒரு வீட்டோடைய பால்கனி மாதிரி இருக்கும், அங்கே நிற்கிறாங்க, இப்படி ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. அப்புறம் அது பிசி, அதை நம்ம சொல்லி ஆகணும். ஒரு சினிமோட்டோகிராஃபருக்காக தியேட்டரில் கை தட்டின ஒரு கலைஞன்னா பிசி தான். அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம். அந்த படத்தில் 2 ட்ரெயின் இருக்கும். இந்த பக்கம் இந்த ட்ரெயின்லேருந்து ஒரு ட்ரெயின்லேருந்து இன்னொரு ட்ரெயினுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. கீழே லைட் போட்டுருப்பாங்க. அப்போ அந்த 2 பேரும் ஜம்ப் பண்ணுறப்ப ஒரு லைட்டு வந்து பாஸ் ஆகிற இருக்கும். அப்போ தியேட்டரை கை தட்டுச்சு. அதாவது சினிமோட்டோகிராஃபிங்கிற ஒரு விஷயம் தெரியாது, லைட்டிங் தெரியாது, ஒரு சாமானிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த காட்சியை பார்த்து ஏதோ மேஜிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கை தட்டினாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய விவரம் தெரிஞ்சு ஒரு சினிமோட்டோகிராஃபருக்கு, ஒரு சினிமா ஒளிப்பதிவாளருக்காக தியேட்டரில் கை தட்டின ஒரே ஆள் வந்து பிசி ஸ்ரீராமன் சார். இன்னைக்கு இந்த படத்துலேயே சார், நாயகன்லேயே எனக்கு அவர் ஒரு ஃபேன், அவர் உட்காந்துருப்பார், அவருக்கு உடம்பு முடியாமல். நிகழ் ரவி வந்து உள்ளே வந்து பேசுவார், நான் போகிறேன், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது கேமரா வந்து ஃபேனுக்கு மேலே இருக்கும் சார். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஷார்ட்டே இப்படி தான் இருக்கும், இல்லை இப்படி இருக்குமே தவிர ஃபேனுக்கு மேலே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறது, அது அந்த ஃபேன் அந்த சுற்றுறது, அதெல்லாமே இல்லை. அது நீங்கள் இன்னொன்று விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, அந்த படம் பெரும்பாலான செட்டு. அவங்க வீனஸ் ஸ்டுடியோன்னு சொல்லி வீனஸ் கார்டன் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவங்களுடைய அப்பா ஸ்டுடியோ, அது மணிரத்னத்தோடைய அப்பா, அவருடைய ஸ்டுடியோவில் தான் அந்த செட்டு, பாம்பே செட்டு போட்டிருக்காங்க. செட்டு மாதிரி இப்போ வரைக்கும் தெரியாது. அது சின்ன அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் கூட அப்படியே நம்ம மும்பையில் இருக்கிற மாதிரியே தான் தோணும் நமக்கு பார்க்குறப்ப. தாராவியில் அப்படியே இருக்கிற மாதிரியே தோணும். செட்டு அது இன்னைக்கு வரைக்கும் அது செட்டுனே பண்ண முடியல. ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் இவ்வளவு ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கப்ப ஆளை பார்த்துருந்தாங்கன்னா அப்போ தெரியும். ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட்டாக நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியாக அழகாக பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. பிசி ஸ்ரீராமாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், டெல்லி கணேஷ். நீங்கள் டெல்லி கணேஷ் விட்டீங்க அந்த கேரக்டர். அவர் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் சார். எனக்கு அந்த படத்தை பற்றி அவர்கிட்ட நான் பேசும்போது, அவரை இப்போ இல்லை, பட் அவர் சொல்லும் போது சொன்ன விஷயம் என்னென்னா, சின்ன விஷயம் டயலாக்கு மாடுலேஷன் மாற்றிருப்பார் அவர். இல்லை, அவர் வந்து அந்த டயலாக் மட்டும் கிடையாது, அந்த டயலாக் பேசிட்டு எப்படி ப்ரொஃபைலில் திரும்பணும், எப்படி அந்த இடத்துல பாஸ் விடணும், அந்த பாஸ் விட்டுட்டு அந்த டயலாக் அவர் எப்படி ஆரம்பிப்பார், அது மாதிரிலாம் அவர் சொல்லிகிட்டே போகலாம். சின்ன கேரக்டர் பண்ண ஆர்டிஸ்ட் கூட அந்த படத்தில் பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. டினு ஆனந்த்னு ஒரு கேரக்டர், பாபா மர்கியான்னு ஒரு கேரக்டர், அவரை தவிர வேறு இந்த கேரக்டர் யாரும் பண்ண முடியாது.
சான்ஸே கிடையாது. சான்ஸே கிடையாது. அந்த கேரக்டர் என்னன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர், ஆனால் தன் அப்பாவை கொண்டுட்டான். அவனை கொல்லணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கும், வேற எதுவுமே இருக்காது அவனுக்கு. அவனுக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு காட்ஃபாதராக இருப்பார். சொன்னி கேட்டதுக்கப்புறம் இல்லை, அவனுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது உலகத்தில். ஆனால் அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்கிற மட்டும் தெரியும். அதுக்கு ஒரு உருவமைப்பில் ஒருத்தர் வேணும். அதுக்கு இவரை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. செலெக்ஷன், ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து இப்படி ஒரு கேரக்டரை வச்சிருக்காங்க. கடைசியில் என்னன்னா, எந்த யூனிஃபார்மோட அவங்க அப்பாவை கொண்டாரோ அந்த யூனிஃபார்மை எடுத்து இவன் போட்டுட்டு போய் கொலை பண்ணுவான், ஷூட் பண்ணுவான். அப்போ அந்த யூனிஃபார்ம் வந்து ஒரு ட்ரங்க் பெட்டில் இருக்கும். அதை எடுத்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை கன்வே பண்ணுற விதம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போய். இல்லை சார், எனக்கு அதை விட இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள் இப்போ நிறைய வருது. ஆனால் எப்படியும் வேலு நாயக்கர் செத்துருவாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அவர் தப்பிச்சிடலாம்ல, அவர் ஏதாவது பண்ணி கோர்ட்டுக்கு வராமல் இருந்திருக்கலாம். அதுதானே சார் ஒரு படத்தோட வெற்றி. ஆமாம், கண்டிப்பாக அதான் வெற்றி. அது அந்த ஒரு இன்டென்ஷன் அவங்கள ஒன்று பண்ணுறாங்கல்ல, அதான் ஒரு வெற்றி. ஒன்று அந்த அந்திமலை மேகன் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஹோலியில் நடக்கிற மாதிரியான ஒரு அந்த பாட்டு ஃபுல்லாகவே கலராக இருக்கும். ஆமாம், அந்த பாட்டு ஃபுல்லாகவே வந்து கலர்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நிறையா சொல்லலாம், அந்த படத்தை பற்றி நிறையா சொல்லலாம். சின்ன டெக்னீஷியனாக இருக்கட்டும், சின்ன சின்ன கேரக்டர் பண்ண ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், இளையராஜாவுடைய அங்கங்கே போட்டிருக்க கம்மிங்காக இருக்கட்டும். இது இன்னொரு பெரிய என்னன்னா, அந்த ஒரு குத்துப்பாட்டு ஒன்று இருக்கும், நிலாது வானத்து. ஆனால் அந்த பாட்டு வந்து குத்துப்பாட்டாக இருந்தாலும் கூட அந்த பல்லவி விட்டுட்டு நீங்கள் ரெண்டாவது சரணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெலடி பாட்டாக இருக்கும். மெலடி சாங் ஒரு தாலாட்டு மாதிரி இருக்கும். தாலாட்டு மாதிரி இருக்கும். அதை கொண்டு வந்து இங்கே போட்டு அதில் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பார். அது மாதிரி எல்லா ஜனகராஜோடைய கேரக்டர் எல்லாருமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். சார், அவரோட படங்கள் பேசிட்டோம், அவரோட நடிப்பு எல்லாமே பேசிட்டோம். அவரோட அரசியல் அவர் கிட்டத்தட்ட வந்து யாருமே எதிர்பார்க்கல. அந்த டைமில் வந்து ரஜினி அவர்கள் தான் அடுத்த அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கும்போது இவர் ஆல் ஆஃப் த சடன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். அவரோட அரசியலை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அரசியலில் ஆரம்பித்தது ஒரு நோக்கம், இப்போ எடுத்ததுக்கு சரியான முடிவு. ஏன்னா இன்றைக்கி வந்து அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பாஜக எல்லா மாநிலங்களையும் ஆல்மோஸ்ட் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் அவங்க கையில் இல்லை. அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கண்முன்னாக பார்க்குறோம். அப்போ தமிழ்நாட்டில் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள்லாம் நம்மளை கொண்டாடுறாங்க, நடிகராக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய உதவியாக இருக்கணும். அப்போ அரசியல் ரீதியாக நம்ம ஏதாவது அதை எடுக்கக்கூடிய ஒரு வலுவான அணியில் இருக்கணும். தனியாக நம்ம இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுல ஒரு முடிவு பண்ணுறாரு, தெளிவான முடிவு. அப்போ அந்த கூட்டணிக்கு போகிறாரு. முதல்ல மையமாக இருந்தார், இப்போ ஒரு பக்கம் போயிட்டார், அந்த கூட்டணியில் இருக்கிறாரு. அது சரியான முடிவு எடுத்திருக்கிறார். சார் ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். நன்றி.